ഇല്ലാതെ അതുകൊണ്ട് ഞാൻ കാരണം തന്നെയല്ല ചേട്ടൻ ഇത്രയും ദേഷ്യത്തിൽ സംസാരിക്കണത്. நல்ல தைரியமா தான் இருந்தோம். அவரோட முகம் உண்மையான முகம் தெரிஞ்சிச்சுல. இப்போ நான் ஆயிரமே எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு, பட் எல்லா ப்ராப்ளத்தையும் கூட இருந்தாரு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, கேரளாவில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, அவங்க அப்பாலாம் ரவுடி, அவங்க வீட்டிலலாம் பெரிய வெயிட் ஃபேமிலின்னு தெரிஞ்சே தான் கல்யாணம் பண்ணுறான். ஏன்டி அவ்வளோ துணிஞ்சுவன் ஒருத்தவன் விட்டு போக நினைப்பான். ചേട്ടാ എന്തോ പ്രശ്നമുണ്ടെന്ന് മനസ്സിലാവുന്നുണ്ട്. എന്നാലും ചേട്ടൻ ഇങ്ങനെ അത് എന്നോട് ഒരു പെൺകുട്ടിയോട് ഇങ്ങനെ ചെയ്യാൻ പാടില്ലായിരുന്നു. സായി നിങ്ങളെപ്പറ്റി നിറയെ കാര്യം പറഞ്ഞിട്ടുണ്ട്. എന്നാലും വലിയ സ്ഥാനത്തിലൊന്നും നിങ്ങളിങ്ങനെ ചെയ്യാൻ പാടില്ലായിരുന്നു. എക്കത്തിന് ഇത്രയും ഹെൽപ്പ് ചെയ്തതിന് ഭയങ്കര താങ്ക്സ്. നന്നായിരിക്കും കേട്ടോ. நல்லா செம்மையா ஓப்பனாகவே சொல்கிறோம். செம்மையா சூப்பர். உங்கள் முகம்லாம் இப்போ தான் தெரிய வருது. உங்கள் முகம் இப்படிலாம் இருக்குன்ட்டு தெரிஞ்சிச்சு. ரொம்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா? ரியல் ஃபேஸ் இப்போ தான் தெரியுது. ரிவீல் ஆகுதுல்ல உங்கள் பேசலாம். நம்பினேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேச நானும் வந்து என்னமோ எங்களுக்கும் உசுரை கொடுத்து காப்பாற்ற போறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் என்ன சொல்கிறேன், வெளியே போகிறோம் கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே போக சொல்கிறீங்க. ஒரு நாள் தான் டைம் கேட்டேன். ஒரே நாள் தானே. போடா பாய். ஏன் நீ நிற்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். தேவையில்லை, முடிஞ்சு. இனி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. சரியா? நம்பி வரேன்னா வா, இல்லையா கிளம்பிடு. உன் சித்தப்பா கூட ஃபோன் பண்ணால் கிளம்பி போயிட்டே இரு. ஓகேவா? உன் நம்பர் தெரிய போகிறது இல்லை. உனக்கு ஃபோன் நம்பர் தெரியும். போயிட்டு கால் பண்ணுறேன், இல்லை நானே ஃபோன் தரேன்டா. சித்தப்பா கூட போறேன்னா போ, கிளம்புமா. என்ன புடி போறியா? இல்லை இல்லை வா, கம்முனுவா. அங்கேருந்து இங்கே வரது இவ்வளோ நேரமா உனக்கு? என்ன ஹாப்பி? நடக்குது எனக்கு தெரியுமா? இந்த மாதிரி நடக்குது எனக்கு தெரியுமா? தெரியல. உங்க சித்தப்பா வந்து போயிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு போகணும்னா நான் இப்போ கூட ரெடி வா போகலாம். தமிழ்நாட்டுக்கு போக முடியாதுல்ல. நீ என்ன பண்ண முடிவு? சொல்லு, பரவாயில்ல சொல்லு, என்ன பண்ணலான்னு இருக்க முடிவு? அசால்ட்டா ஒரு டைலாக் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டேன். நான் அவன் நம்பி தானே வந்தேன்ட்டு. நான் நம்பி தானே போனேன் அவர்கிட்ட. நான் காரணம் எனக்கு இത്രയും ப்ராப்ளம். ആ ചേട്ടൻ്റെ കൂടെ നല്ലൊരു റിലേഷൻഷിപ്പിലായിരുന്നു ഞാൻ. കാരണം അതില്ലാതെ അതുകൊണ്ട് ഞാൻ കാരണം തന്നെയല്ല ചേട്ടൻ ഇത്രയും ദേഷ്യത്തിൽ സംസാരിക്കണത്. நல்ல தைரியமா தான் இருந்தோம். அவரோட முகம் உண்மையான முகம் தெரிஞ்சிச்சுல. இப்போ நான் ஆயிரமே எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு, பட் எல்லா ப்ராப்ளத்தையும் கூட இருந்தாரு. ஆனால் இந்த பிரச்சனைக்கு இப்படி ஓடுவார், இப்படி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவார்னு நினைச்சிடும் பாரு. அவ்வளோ என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன பண்ணணும்னா தெரியல, என்ன பண்ண நீயே சொல்லுங்க. உங்களை நம்பிதான் நான் வந்தேன். நம்பிதான் வந்த
நம்பி வந்ததாண்டி, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இப்போ நான் நம்பி வந்தாதான் உன்னை அங்கே விடாமல் உனக்கு கையில் விட்டு வரணுன்னு. இல்லை உன்னை அங்கேயே விட்டு வந்துருப்போம்ல. விட்டுட்டு போ சார். எங்கே விட்டு போகிறது? போடு. புரியல. விட்டு போயிடுன்னு நான் അല്ല അവരുമായുള്ള റിലേഷൻഷിപ്പ് ഞാൻ കാരണമാണ് പോയത്. എന്നിട്ട് പോവും സാർ. அவர் விட்டு போனதுக்கு நீ காரணம் இல்லை, சரியா? நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கோ. ஏற்கனவே பிரச்சனைனா பிரச்சனையில் இருக்கும்போது திரும்ப 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 எனக்கு திரும்ப இது பண்ணாத, தயவு செஞ்சு ப்ளீஸ். அவருக்கு அவருடைய உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சு. அவரு உங்க சித்தப்பா பார்த்து பயப்படுறாரு, ஓகேவா? அன்னைக்கு அவ்வளோ தெளிவாக அவ்வளோ தைரியமாக பேசினாரு. അവർക്ക് ഫാമിലി ഉണ്ടാവില്ല, ഇപ്പൊ അവര് പേടിച്ചാലേ പറ്റുള്ളൂ. கரெக்ட் தாண்டி, எல்லாமே கரெக்ட் தான். எவ்வளவோ சொன்னானுங்க, சொல்லியுமே நான் தான். இல்ல சார், போயிடு. அதான் நல்லது. எங்கே போகிறது? நினைச்சு போயிடு. என்னால் எங்கேயும் போக முடியாது. எங்கூட இருந்து உங்க லைஃபே போயிடும். இவ்வளவு வந்துட்டு லைஃப் போயிட்டு தூக்கி போட்டு தான் வந்துருங்க. இன்னும் என்ன லைஃப் போகிறது? அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு லைஃப்லாம் மயிறு மட்டையும் இல்லை, அவ்வளோதான். லைஃப்னு ஆயிடுச்சு. ஏன் நீ பயப்படுறியா? இல்லை பரவாயில்ல, சொல்லு. பயப்படுறியான்னு சொல்லு. பயந்துதானே ஆகும். ஏன் பயப்படுற? பார்த்துக்கலாம். எனக்கு நீ இருக்கவே பிடிக்கல சாய். ஆக்சுவலாக இவ்வளோ பிரச்சனைக்கு எனக்கு தமிழ்நாடு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லைடி. நான் கேரளான்றதால எனக்கு வந்து நான் நம்பினது அவர் ஒருத்தர் மட்டும்தான் வச்சுக்கேன். நான் இப்போ நான் நடுவில் உட்காந்துருக்கோம். இப்போ அவனை எங்கே கூப்பிட்டு போகிறது பக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கு பயமாக இருக்கு அந்த அளவுக்கு. சாய், நான் காரணம் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. என்ன பண்ணலாம்? என்னை விட்டு போனால் உங்களுக்கு இல்லை, என்ன பார்க்கலன்னா எனக்கு இப்படி இருந்திருக்க மாட்டேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, கேரளாவில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, அவங்க அப்பாலாம் ரவுடி, அவங்க வீட்டிலலாம் பெரிய வெயிட் ஃபேமிலின்னு தெரிஞ்சே தான் கல்யாணம் பண்ணுறான். ஏண்டி அவ்வளோ துணிஞ்சவன் ஒருத்தவன் விட்டு போக நினைப்பான். இல்லை என்ன தானே அவங்க பேசுறதுக்கு யார் பேசுறதுக்கு? அவங்க பேசுறதுக்கு அவங்க வாய் இருக்குது, அவங்க பேசுகிறாங்க. அவங்க வீட்டில் நம்ம ஸ்டே பண்ணோம், பேசுனாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க வீட்டில் தங்கணும், அவங்க பேசுறதுக்கான எல்லா உரிமையுமே அவங்களுக்கு இருக்குது, சரியா? ஏன்னா நம்ம அவங்க நம்பி இருந்தோம். அவங்க நம்ம சாப்பாடு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்கல, நம்மளை வெளியே துரத்தி விட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து என்னால் ஒன்றால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சில பேரோட சில பேரோட முகம் வந்து என்னைக்கா ஒரு நாள் வெளியே வரணும்ல. ஒரு முகத்தை கூட தான் பழகுறோம், இன்னொரு முகத்தை என்னைக்காவது ஒன்று தான் வெளியே வரும். அதை நான் நீ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் செத்து போயிடுறேன் சாய். എനിക്ക് ആരും വേണ്ട സാർ. എനിക്കിത് ആരും ഉണ്ടായിട്ടില്ല, ഇനി ആരും വേണ്ട. பைத்திய மாதிரி பண்ற மென்டலா நீ ரொம்பமா ஒரு மாதிரி ஆயிட்ட. இப்படிதான் கவுன்சிலிங் போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாரியில் அடிப்பட்டனாலே ஆகுது.